இந்த தண்ணி தான் நீங்க இப்ப சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? சாமி நாங்க இந்த தண்ணி தவிர இனி தண்ணியில சாமி அடிபம்பு கிடையாது, நுனிபம்பு கிடையாது. இந்த தண்ணி தான் நாங்க சாப்பிடுறோம். நீங்களா பாருங்க. சார் இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வாங்க, இப்படி வந்துருங்களா? நம்மளாம் எதுக்கு, நீங்க எதுக்கு, நான் எதுக்கு, எல்லாருமே எதுக்கு இது என்ன பார்த்து சொல்லணும். ஆள் இப்படி இருந்தாலும் தண்ணி கொடுக்கணும் இல்லைம்மா. இங்கே இல்லைன்னா வெளியிலேருந்து தண்ணி கொண்டாந்து கொடுக்க வேண்டியது நம்மளோட டியூட்டி தானே, உங்களோட டியூட்டி தானே. 10 வீட்டுக்கு ஒரு பைப்பு. சரி சார். 30 வீடு ஸ்டாண்ட் போஸ்ட் சார். ஸ்டாண்ட் போஸ்ட். அதாவது 10 வீட்டுக்கு 30 வீட்டுக்கும் வந்து 3 கொடுக்கும். காத்திருப்பு சம்மாநாடு கிராமத்தில் தண்ணி காவி தண்ணியாக இருந்துச்சு. நாங்கள் வந்து மனு கொடுத்துருந்தோம். அதுக்கு சம்மந்தமாக மாவட்ட கலெக்டர் மற்ற நிறைய அலுவலர்கள்லாம் வந்து பார்த்துட்டு பார்வையிட்டுட்டு எங்களுக்கு இப்போதைக்கு அடிப்பம்பு வசதி செஞ்சு கொடுக்குறாங்க. டேங்க் புதுசாக எங்களுக்கு கட்டி கொடுக்குறாங்க. அதுக்கான மாவட்ட கலெக்டருக்கும் மற்ற அலுவலர்களுக்கும் ரொம்ப நன்றி. பிகினோன் செய்திக்கு இந்த ஊர் மக்கள் சார்பாக ரொம்ப நன்றி. இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். நீ எது பேசுறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு. எப்படி இப்படிலாம் பண்றீங்க? தலைகீழா நின்னுட்டு 1 டன் எடை கொண்ட வாகனத்தை இவர் இழுத்து சாதனை பண்ணிருக்காரு. போதைப் பொருட்கள் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்ததான் இந்த இளைஞர் இப்படி ஒரு சம்பவம் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அடுத்த மேல்பாதி கிராமத்தை சேர்ந்தவர் தேவேந்திரன். இவருடைய மகன் அப்பு என்கிற தினகரன் கார் டிரைவரா இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே பாத்தீங்கன்னா யோகா, ஜிம் இதுலலாம் வந்து பயங்கர ஆர்வம் இருந்திருக்குங்க. யோகா மூலமா போதை மற்றும் மது பழக்கத்துக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இவர் யோசிச்சிருக்காரு. இதுக்காக ஃபர்ஸ்ட் நல்லா பிராக்டிஸ் எடுத்திருக்காரு. முதல்ல ஆசனங்களுடைய அரசன் அப்படின்னு சொல்லப்படுற சிரசாசனத்தை கத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறமா தலைகீழா நடக்க ட்ரை பண்ணிருக்காரு. கடந்த 6 மாசமா பாத்தீங்கன்னா இடுப்புல கயித்தை கட்டிக்கிட்டு தலைகீழா நடந்து காரை இழுக்கும் முயற்சியில ஈடுபட்டிருக்காரு. தொடர்ச்சியா 6 மாசம் இவரு பிராக்டிஸ் பண்ணிருக்காருங்க. செம்பனார் கோவில் பக்கத்துல திருச்செம்பள்ளி சாலையில சுமார் 1 டன் எடையுள்ள காரை இழுத்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி இருக்காரு. ஒண்ணுமே தெரியாத மாதிரி நின்னுட்டு இருந்தாரு. அப்போ ரெடி ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னதும் காரை இழுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சுமார் 200 மீட்டர் தொலைவுக்கு தலைகீழா நடந்து போயிட்டே இந்த காரை இழுத்துட்டு போயிருக்காரு. அவரை சக நண்பர்கள் கை தட்டி உற்சாகப்படுத்தி இருக்காங்க. போதைப் பொருள் விழிப்புணர்வை ஏற்படுத்த இவரு சூப்பரான விஷயம் பண்ணிருக்காருன்னு பலரும் பாராட்டிட்டும் இருக்காங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இப்பவே ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு.